वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजन मुनीरा। सल्लल्लाहु अला सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात। औसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़्वल्लाहि। अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अकुमुर रसूल फ़ख़ुज़ूहु व मा नहाकुम अन्हु फ़ंतहू। सदक़ल्लाहु मौलानल अज़ीम। व क़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न मिन अक़रबिकुम मिन्नी मजलिसन यौमल क़ियामा अहसिनुकुम अख़लाक़ा। सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இங்கே மிகச் சிறப்பான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவை கூறுகிற புனிதமான இந்த நிகழ்வோடு சமூக நல்லிணக்க பெருவிழாவையும் இணைத்து மிக சீரோடும் சிறப்போடும் எங்களுடைய வட்டார ஜமாத்துல் உலமா அத்தனை உலமாக்களும் குறிப்பாக எங்களுடைய அன்பு சகோதரர் மருதுகாலில் விருந்தலை உட்பட இதில் மிகப்பெரிய கவனத்தோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக அழகாக இங்கே நடைபெறுகிறார். சமூகத்தின் எல்லா மதத்தினுடைய பெருமக்கள் தலைவர்கள் முன்னோடிகள் எல்லாம் இங்கே நமக்கிடையே இருக்க வேண்டிய அழகிய அணுகுமுறையோடு அழகான இணக்கத்தை நாடு இருக்கும் சூழலில் நாம் நல்லா இருக்க வேண்டும், மீண்டும் நல்லாகும் நிலை உருவாகும் என்பதை எல்லாம் எல்லோருமே இங்கே தெளிவாக பேசியிருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இறைவன் சொன்னான். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் வர்ணனையை பேசுகிறான் அல்லாஹ். நீங்கள் சிரமப்பட்டால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்றான். ஒரு மாமனிதரை விவரிக்கிறான், ஹாலிக்கு விவரிக்கிறான், படைத்தவன். சமூகம் சிரமப்படக்கூடாது, சமூகத்தின் சிரமத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சங்கடப்படுவீர்களா,
உடலால் மனதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற வேதனையும் சஞ்சலமும் அன்னலாருக்கு சங்கடம். ஒரு மனிதன் சமூகத்தின் தலைமைக்கு இருக்க வேண்டிய தகுதி. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தான் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? சமூகத்தை கட்டி காப்பதோடு, சமூகத்தை இணக்கமாக்குவதோடு, சமூகத்தில் எந்த சஞ்சலங்களும் வருவதை அவர் தாங்கக்கூடாது, தாங்க மாட்டார். சஞ்சலங்கள் வராமல் இருக்க 1000 தியாகங்கள், முயற்சிகள், பிரார்த்தனைகள். ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதி பெற வேண்டும், நிம்மதியான காற்றை சுவாசிக்க வேண்டும். நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மாத்திரமல்ல, ஒருவரும் படைத்தவனை மறந்து எரியும் நரகத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, சகோதர மதத்தவரின் ஜனாசா கடந்து போன போது காரூண்யசீலர் எழுந்திரித்து நிற்கிறார். நாயகமே என்று கேட்டபோது அது ஒரு மனித ஆன்மா இல்லையா என்கிறார்கள். மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும், ஆன்மாக்கள் மதிக்கப்பட வேண்டும். யாரும் நரகத்தில் போய் வீழக்கூடாது என்கிற உயர்ந்த சிந்தனை. எல்லோருக்கும் இடையே நலவுகளை பகிர வேண்டும். சமூகம் எல்லோருக்கும் மத்தியில் ஒருவர் இன்னொருவர் மீது அன்பு தழும்ப வேண்டும், ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். கீழே ஒருவன் விழுவான் என்றால் அவனை மதம் பார்த்து உதவி செய்வதா, ஜாதி பார்ப்பதா? கீழே விழுபவனை தூக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், உதவ வேண்டும். அவனுக்காக நீ எல்லா தியாகம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு முன்னால் நீ மண்டியிட்டு இருக்கிறாய் அல்லது தக்பீர் கட்டி நிற்கிறாய், அங்கே ஒருவன் விழுகிறான் என்றால் இறைவனுக்கு முன்னால் இருக்கும் அந்த நிலையில் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு தொழுகையை நிறுத்திவிட்டு விழுந்தவனை காப்பாற்று என்றார்கள் கண்மணி நாயகம். வணக்கத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை. வணக்கத்தில் சிறந்த வணக்கம் இறைவனுக்கு முன்னால் தக்பீர் கட்டுவதும் குனிவதும் நிமிர்வதும் என்று மாத்திரம் நினைத்தாயா? இல்லை. விழுந்த ஆன்மாவை காப்பாற்றுவது அதைவிட சிறந்த வணக்கம் என்கிறார். உலகத்தை யோசிக்க வைத்தார்கள். மனிதம் என்பது எத்தனை பெரியது என்று சொல்லித் தருகிறார்கள். தீயவர்களையும் கூட மன்னித்து பழகுங்கள் என்கிறார்கள். பழி வாங்காதீர்கள் என்றார்கள். யாரையும் வஞ்சம் தீர்க்காதீர்கள் என்றார்கள். யாரையும் விரோதம் கொள்ளாதீர்கள் என்றார்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் என்றார்கள். யாருடைய நிம்மதிக்கும் உங்களால் பங்கம் வரக்கூடாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அவர்கள் போதித்த ஒவ்வொரு சொற்களும் லட்சோப லட்ச இதயங்களுக்கு சிகிச்சை அளித்தது, முருடர்களை கூட மாற்றி அமைத்தது. ஹரம் ஷரீஃபிலே காபாவில் வெற்றி காணுகிறார்கள் காரூண்யசீலர். மக்கமா நகரம் வெற்றி பெற்ற போது ஏக மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இணைகிறார்கள். காபத்துல்லாவிலே தவாபு செய்கிறார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். எங்கள் சகோதரிகளுக்குமாக சொல்கிறேன், உள்ளங்கள் விரியட்டும், விசாலமாகட்டும். யாரின் மீதும் உங்களுக்கு பொறாமைகள் வரக்கூடாது, காழ்ப்புணர்ச்சிகள் வரக்கூடாது, வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. அவர் யாராக இருக்கட்டும், நமக்கு தீங்கு செய்தவரையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பாடம் நிறைய இருக்கிறது. நமக்கு தவறு செய்தவர்களையும் நீங்கள் எப்போதும் அனுசரித்து வாழுங்கள் என்று சொன்ன பாடம். உன் வீட்டை கொஞ்சம் ஒசத்தி கட்ட வேணுமா, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அனுமதி வாங்கிவிடு என்கிறார்கள். ஏன் நாயகமே? அவன் வீட்டுக்கு நிழல் வருவதற்கும் காற்று வருவதற்கும் தடையாக உன் வீட்டின் சுரத்தை நீ ஒசத்தி கட்டாதே என்றார்கள். அப்படி கட்ட வேண்டும் என்றால் அனுமதி வாங்கு என்றார்கள். அண்டை வீட்டார்கள் கூட இவ்வளவு அழகாக நடக்க சொல்கிறார்கள். உன் வீட்டு பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி வந்தால், பதார்த்தங்கள் வாங்கி வந்தால், உன் பக்கத்து வீட்டில் பிள்ளைகள் இருந்தால், அவர்கள் எந்த மதம் எந்த ஜாதி என்பதை தாண்டி அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கி வா என்றார்கள். வாங்கி வருவதற்கு பணம் இல்லை, பணம் இருந்து மனம் இல்லை. வாங்கி வருவதற்கு பணம் இல்லை,
இல்லை, பணம் இருந்து மனம் இல்லை என்றால் உன் பிள்ளைகளின் கரத்தில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு போக அனுமதிக்காதே. உன் பிள்ளையை வீட்டுக்குள் கொண்டு வீட்டின் கதவை தாளிட்டு உன் பிள்ளையின் கையில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உன் பிள்ளை அந்த பலகாரத்தை கொண்டு பக்கத்து வீட்டில் நின்று சாப்பிட்டால் அந்த பிள்ளைகள் ஏங்குவார்கள் இல்லையா? அந்த ஏக்கம் இறைவனுக்கே பிடிக்காது என்றார். பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பலகாரம் வாங்கி வா. ஒரு எத்தனை பெரிய இணக்கமான வாழ்க்கை, மனிதநேயமிக்க வாழ்க்கை, அன்பு தழும்பிய வாழ்க்கை, அரவணைப்பை சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே பாடம். காபா வெற்றி கண்டது. தவாஃபில் நிற்கிறார்கள். ஃபதாலத் இப்னு உமைர் கூட நிற்கிறார். காலமெல்லாம் வஞ்சம் தீர்க்க நினைத்தவர், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது விரோதம் கொண்டவர், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பழிவாங்க பலகாலம் துடித்தார். இறைவனின் நாட்டம் மக்காவே வெற்றியானது. காபாவில் மாநபி கொடி நாடுகிறார்கள். அங்கே பாங்கோசை சொல்லப்படும். இன்னொரு பக்கம் காபத்துல்லாவில் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்க ஃபதாலத் இப்னு உமைர் வேறு வழி இல்லாமல் கலிமா சொன்னார். அவரும் ஈமானை மாநபியோடு ஏற்றுக்கொள்கிறார். தவாஃபிலே நிற்கிறார். உத்தம நபியும் தவாஃபு செய்ய அவர் நபி அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலேயே வர்றார். நல்ல ஞாபகம் வைக்கணும். இந்த வஞ்சமான எண்ணம் கொண்டவங்க, பழிவாங்க நினைக்கிறவங்க எத்தனை தான் அரவணைப்பு செய்து ஆதரவு கொடுத்து உபகாரம் செய்தாலும் அந்த குணத்தை மாத்துறது பெரிய விஷயம். நான் ஒவ்வொருவர்களுக்கும் சொல்றேன், என் தம்பி எனக்கு துரோகம் செய்துட்டான்னு பழிக்கு பழி வாங்குவதா? கூட பிறந்த அண்ணன் தப்பா நடந்தார்னா ஏதாவது ஒரு நாள் அவரை வாங்குவதற்கு வழி தேடுவதா? மன்னித்து பழகுங்கள். அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை வேறொன்றும் இல்லை. நான் ஒன்றை சொல்லட்டுமா? நீங்கள் மன்னிப்பதால் கிடைக்கிற லாபம் படைத்த இறைவனை உங்களுக்கு பரிசாக கிடைப்பான். மன்னித்து பழகுங்கள். இங்கே பழிவாங்க நினைக்கிறார். அவரை மன்னித்தார்கள் மாநபி. தெரியும் இவர் பழிவாங்க பலகாலம் திட்டமிட்டவர் என்று தெரியும். அவரை மன்னிக்கிறார்கள். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். காபத்துல்லாவிலே தவாஃப் செய்கிறார். மாநபிக்கு பின்னால் வருகிறார். மாநபி முன்னால் போறாங்க. அவர் மனசுல திட்டம். மாநபி உள்ள போயிட்டு இருக்கும்போது பின்னாலேயே போய் அவர்களுக்கு விஷம் தோய்த்த ஈட்டியை கையிலே ஒரு வாள் ஒரு கத்தி வைத்திருக்கிறார். பெருமானாருக்கு பின்னாலேயே போய் அவங்கள தவாஃபுக்குள்ளேயே அவங்கள கொலை செய்கிறணும். மன்னிக்கப்பட்டார். நல்ல ஞாபகம் வையுங்கள். மன்னிக்கப்பட்டவர். 1000 முறை பழிவாங்க நினைத்த போதும் அவரை மன்னிக்கிறார்கள். மன்னிப்பது நமது உரிமை, நமது சொத்து, நமது பாரம்பரியம். உள்ளங்கள் கெட்டு போனது, உள்ளங்கள் பலகீனமாக போனது. யாரின் வளர்ச்சியும் தாங்க முடிவதில்லை, யாரின் உயர்வையும் ஏற்க முடிவதில்லை. உடன் பிறந்தவனின் சந்தோஷத்தை கூட தாங்க முடியாத பலகீனமான மனிதர்கள் மண்ணில் நடமாட வந்ததால் நாடு இன்றைக்கு பிரச்சனை. நான் மாத்திரமே வளர வேண்டும் என்று நினைத்ததால், என் வளர்ச்சிக்கு யாரும் எதிராக இருக்கக்கூடாது என்று நினைத்ததால், என் வளர்ச்சிக்கு குறுக்கே வந்த யாரையும் விடமாட்டோம் என்று நினைத்ததால் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அல்லாஹ் பேசினான். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது. நீங்க வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும், நிம்மதி காற்றை சுவாசிக்க வேண்டும், இந்த மண் என்றும் புனிதமாக வேண்டும். என் ஹபீபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை முறையை கொண்டு வந்தார்களோ அத்தனையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்க அவங்க அனுப்பின நபி, அவங்க கொண்டு வந்த வாழ்க்கையை நான் எடுக்கணும்னு அவன் திருமறை குர்ஆனில் கட்டளையிட்டான். ஏன்? நீ நிம்மதி பெற வேண்டும். அவர்கள் தான் உன் ரோல் மாடல். வீட்டிலே சந்தோஷம், நாட்டிலே சுபிட்சம், பொறாமைகள் இல்லாத வாழ்க்கை, ஆணவம் இல்லாத வாழ்க்கை. என் வளர்ச்சிக்கு தடையா வந்தவங்களை பூரா பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை அழித்து போடுகிற வாழ்க்கை, அண்ணலார் வாழ்ந்த வாழ்க்கை, போதித்த வாழ்க்கை அல்ல. அவங்க போதனையாளர் அல்ல. வாழ்ந்ததை மாத்திரம் சமூக மன்றத்தில் ஒப்படைத்தவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பாருங்கள் என்றார்கள். உலகத்தில் பல பேர் இழந்த வாழ்க்கை அது. இந்த தகுதியை பல பேர் இழந்தார்கள். என்னை பாருங்கள்.
உங்களுக்கிடையே நான் வாழ்ந்திருக்கிறேன். பல ஆண்டுகள் உங்களுக்கிடையே வாழ்ந்தவன் நான். என்னில் குறை உண்டா? நான் பொய் சொன்னது உண்டா? ஏமாற்றியது உண்டா? மோசடி செய்தது உண்டா? யாருக்காவது நான் தீங்கிழைத்தது உண்டா? ஆயிரம் குடும்பத்திற்கு நான் நிழல் கொடுத்தவன் இல்லையா என்று உலக அரங்கில் நின்று பேசும் யோகிய அம்சம் அவர்களுக்கு இருந்தது. கேட்கிறார்கள், என்னை பார், நான் எங்கோ வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சேவையாற்றவில்லை, உங்களுக்கிடையே பிறந்து வாழ்ந்தவன். குறை உண்டா? சொல்லுங்கள். அதுதான் ஒரு அழகிய வாழ்க்கையின் வழிகாட்டுதல். அப்ப அவர் பின்னாலேயே வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது பழி வாங்கிடணும்னு நினைக்கிறார். மனசுல சொல்றார், கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் 2 நிமிஷத்துல இவங்களை மௌத்தாக்கிடலாங்கிறார். நினைச்சிட்டு கிட்ட வருகிறார். என் பெருமான்ட்டு திரும்பி பார்க்கிற பழக்கம் இல்லை. டப்புன்னு நின்று திரும்பி பார்த்தான். டப்புன்னு நின்று திரும்பி பார்க்கிறான். வரலாற்றின் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்பட்ட வரலாறு, கோல்டு எழுத்துக்களால் பாதுகாக்கப்பட்டுச்சு. ரசூல் திரும்புறாங்க. திரும்பி கேட்டாங்க, என்னப்பா உன் மனசு ஏதோ பேசுது, என்ன பேசுதுன்னு கேட்டான். ஆடி போனார். மனசு ஏதோ பேசிச்சப்பா, என்ன பேசிச்சு? அவர் சொன்னார், வானதிக்கு அதுக்குருல்லாஹ் அதிக்கரன் கசீரா, நான் இறைவனை துதிபாடி கொண்டுதான் வருகிறேன் என்றார். உத்தம நபிகள் தன் கையை எடுத்தவர் நெஞ்சில் அடிக்க அப்படியே ஒரு அமுக்குறாங்க கை அவருடைய நெஞ்சிலே, ரொம்ப அழுத்தாமல், வலி வராமல். அந்த நெஞ்சுக்குள் இருக்கிற கரை போக வேண்டும் என்பதால், கசடுகள் நீங்க வேண்டும் என்பதால், குரோதங்கள் அழிய வேண்டும் என்பதால், பழி வாங்கும் இடத்தை விட்டும் இவர் நீங்க வேண்டும் என்பதால் பரிசுத்தம் பாதுகாக்கப்பட்ட அந்த கரத்தை அவர் நெஞ்சில் காபாவில் நின்று வைக்கிறார்கள். பின்னால் வந்து விஷம் தோய்த்த வாளால் வல்லல் நபியை ஹரம் ஷரீஃபிலேயே கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டியவர் 1000 முறை அன்னலாரால் மன்னிக்கப்பட்ட ஃபுலாலத் இப்னு உமைரை நெஞ்சிலே கை வைக்கிறார்கள். காரூணிய சீலர் கொஞ்சம் அழுத்தினாங்க. இப்ப அவர் பேசுறார், அல்லாவின் மீது சத்தியம், எல்லாரும் கவனிங்க, அல்லாவின் மீது சத்தியம், கொலை செய்யத்தான் வந்தேன், என்னை மன்னித்த பின்னாலும் என்னை போல் கேவலமான மனிதன் இல்லை, ஒரு மன்னிக்கும் மகானை கொலை செய்ய நினைத்தேன் இல்லையா, அது இறைவனின் இல்லத்திலேயே நினைத்தேன் இல்லையா, கிட்டே வந்து விட்டேன் என்ற பெருமிதம் இருந்தது. சட்டென அவர்கள் திரும்பி பார்த்தபோது உன் வாய்க்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே உன் உதடுகள் தழும்பாமல் பேசிய வார்த்தை என்ன என்று கேட்டபோது உண்மையில் நான் புரிந்தேன், இவர்களை போல் ஒரு மனிதர் இல்லை என்று புரிந்தேன். என் நெஞ்சில் அவர்கள் கை வைத்த போது ஆண்டவன் மீது சத்தியம், என் இதயத்தில் எத்தனை கேவலமான பழிவாங்கும் தன்மை இருந்ததோ அத்தனையும் மறந்தது என்பதை தாண்டி இவர்கள் ஒருவரே எனக்கு நேசமானவராக மாறினால் நான் பெற்ற பிள்ளையை விட நேசமானார். யார் நேசமாகிறார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். 1000 இதயங்களின் அன்பை பெறுவதற்கு அதிகாரத்தால் முடியாது என்றார்கள். அன்பை கொடுத்து பெற வேண்டும், மரியாதை கேட்டு பெறுவதல்ல, கொடுத்து பெற வேண்டும். மரியாதையும் அன்பும் கொடுத்து பெறுங்கள், கேட்டு பெறாதீர்கள். வீட்டில் கூட ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் தழும்பிய வாழ்க்கை, சமூகத்தை பாதுகாக்கிற வாழ்க்கை நம்ம பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். நீ எப்படி வளரணும் படிச்சு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் ஒழுங்குகளை கற்றுக் கொடுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். பொதுவாக மிலாது பயான்னா 1 மணி நேரம் பேசுறது அப்படிலாம் இருக்குது. அதல்ல இது பொது சபை, தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இங்கே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவ வாழ்க்கையை, மனிதநேய வாழ்க்கையை மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் இதயத்திலும் ஆழ்வதித்தார்கள். சொல்கிறார்கள் நபி பெருமானார், அத்திபு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சார்ந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள், பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்கள், தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்த சொல்லுங்கள், யாரு போனாலும் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்க சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பிறக்கிற போதே கற்றுக் கொடுக்க சொல்றாங்க.
மடியில் தவழ்கிற போது அவர்களை அழகானவர்களாக உருவாக்குங்கள். சில விஷயத்தை நம்ம கைவிட்டுட்டோம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க நிறைய பேர் தப்பாக வளர்றாங்க, ஒழுக்கம் இல்லாமல் வளர்றாங்க, யாரையும் மதிக்காமல் வளர்கிறார்கள், தாய்க்கும் தந்தைக்கும் கூட மரியாதை இல்லாமல் போதைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமைப்பட்ட பல இளைஞர்கள் சமூகத்தில் உருவானார்கள். நான் அவர்களின் குற்றம் என்று சொல்லவே மாட்டேன். நான் வளர்ப்பதில் செய்த குற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வளர்ப்பு, ஒரு தந்தை தான் அந்த குடும்பத்தின் ராஜா. அவர் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தார். பிள்ளைங்க மேலே பாசம் காட்டுறதெல்லாம் தப்பு இல்லை. பிள்ளைங்க உங்களுக்கு கட்டுப்படும் விதத்தில் வளருங்கள். பிள்ளைங்க மேலே பாசம் மட்டும் வைத்தோம், அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம தாங்கலை, நமக்கு ஒன்றுனா அவங்க கண்டுக்கிடலை. எதனால்? பாசம் வைத்த நீங்கள் பாசம் உங்கள் மீது வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காமல் விட்டு விட்டீர்களோ? நீ கற்றுக் கொடுத்திருந்தால் நீ கஷ்டப்படும் போது அவன் துடிப்பான். என்னுடைய எத்தனையோ புரோகிராம் எங்க உம்மாவுக்காக நான் நிறுத்தியது உண்டு. பல புரோகிராமை நிறுத்தினேன் தந்தைக்காக. கல்லூரியிலே கிளாஸ்ல இருப்பேன், தாப்பனார் சொல்லி விடுவாங்க, 11:30 மணிக்கு வந்திருப்பான். 11:30 மணிக்கு மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தையே மாற்றி அமைத்தேன். தகப்பனார் கூப்பிடுறாங்க. அவர்களின் பணிவிடையில் நான் பெற்றது தந்தையின் அன்பை மாத்திரமல்ல, என் இறைவனின் நெருக்கத்தையும் பெற்றேன். என் தந்தையின் பணிவிடையில் என் இறைவன் கிடைத்தான். ஞாபகம் வையுங்கள், வளருகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற பாடம் ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து வார்த்தெடுங்கள், நாடு சுபிட்சமாகும். இன்னைக்கு இருக்கிறவங்களை நம்ம சரி செய்யறது மாத்திரமல்ல, இனி வரக்கூடியவர்கள் அருமையான வளர்ச்சியோடு வர வேண்டும். உமைர் சொன்னார், இதயத்தில் எல்லாம் காணா போச்சு, பிள்ளைங்க மேல இருக்கிற பிரியம் எல்லாம் பின்னால போயிட்டு முகமது நபி மதிக்கும் மாண்புமிக்க வாழ்க்கையை, மிகச்சிறந்த மனித உலகத்தை உருவாக்குகிற அந்த பண்புகளை நாளைக்கு மறுமையில என் பக்கத்தில் இருக்கணுமான்னு கேட்கிறான். இதை விட என்ன கேள்வி இருக்குது? நாளை மறுமையில எல்லாரும் ஆசைப்படுவோம், இறைவனின் தூதர் பக்கத்தில் போய் உட்காரணும். உங்களுக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆசை இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. என் பக்கத்தில் நாளை மறுமையில் இருக்க வேண்டுமா? இன்ன மின் அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் என் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று பிரியமா? அவர்கள் யாரு தெரியுமா? அதை நான் யாருக்காக கொடுப்பேன்? அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களின் நல்ல குணம், பண்பு, எல்லாரையும் அரவணைக்கும் தன்மை, விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம், வீட்டில் மனைவியையும் கூட மதிக்கும் மனோபாவம், பிள்ளைகள் மீது கருணை காட்டும் மனோபாவம், சகோதர மதத்தவர்கள் அத்தனை பேர்கள் மீதும் கனிவாக நடக்கிற அந்த தன்மைகள், இது எல்லாம் சேர்ந்த நல்ல குணம் உனக்குள் வந்து விடுமையானால் மறுமையில் நீ தங்கும் இடம் என் அருகாமை என்றார்கள். அகிலத்தின் அருள்கொடை ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு பக்கத்தில் போய் உட்கார வேண்டும், குணத்தை சரியாக்குங்கள் என்றார்கள். எனக்கெல்லாம் 2 முகம் உடையவர்கள் வாழ்கிற உலகம் இது. 2 முகம் உடையவர்கள் வாழ்கிற உலகம். நமக்கு முன்னால் ஒரு முகமும் வெளியே போய் இன்னொரு முகமும். என்னோடு அழகாக பழகிற பல பேர் பின்னால் போய் நம்மை பற்றி குறை சொல்கிற மனிதர்களாக வாழ்வார்கள். அதே போல் என் கூட பிறந்தவர் என் முன்னால் சிரிப்பார், பின்னால் இகழ்வார். இப்படி உறவுகளில் இருந்து பழகுகிறவர்கள் வரையிலும் 2 முகமுடையவர்கள் வாழ்கிற உலகம். என் பெருமான் சொன்னார்கள், நான் ஒரு எச்சரிக்கையையும் தருகிறேன். உங்களில் ஆக கெட்டவர்கள் ஷர்ருன் நாஸ், மனித உலகத்திலேயே மிக கேவலமானவர்களும் கெட்டவர்களும் துல்வஜ்ஹைன், 2 முகம் உடையவர்கள். இங்கே ஒரு முகம் காட்டுவார்கள், அங்கே இன்னொரு முகத்தை காட்டுவார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் முன்னால் உங்களை எத்தனை பேர் நம்பி இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். முன்னால் அவங்களை பார்த்து சிரிச்சிட்டு பின்னால போய் அவர்களுக்கு இடராக நடப்பதா? என் அண்டை வீட்டால் எந்த மதத்தவராக இருக்கட்டும், அவர் நம்புவார். பாய் பக்கத்தில் இருந்தா நிம்மதி, அந்த நிம்மதி உங்களால் கடைசி வரையிலும் காப்பாற்றப்பட வேண்டும். நம்பகத்தன்மையை இழந்து விடாதீர்கள் என்றார்கள். உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்பி பார்த்தால் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுக்கிற பாடம். உங்களிடத்தில் ஒரு மெசேஜ் பதிவு பண்ணுகிறார், அப்புறம் லேசா திரும்பி பார்க்கிறாரா, அந்த சொல் அமானிதம். ஏன் திரும்பி பார்த்தார் தெரியுமா?
யாராவது வந்துடக்கூடாது, நம்ம 2 பேரும் பேசுற போது இன்னொருத்தர் கேட்டக்கூடாது. அதான் அவர் திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்பி பார்த்தாரா அந்த வார்த்தை அமானிதம், யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு கூட அந்த நம்பகத்தன்மை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்பர்களே, ஒரு அற்புதமான மகாநாடு இது. நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். என் பக்கத்தில் இங்கே பாதர் இருக்கிறார், இங்கே எல்லா மதத்தவர்களும் சமூக தலைவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நாம் விரும்பிய வாழ்க்கை, இதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்றும் வெற்றி பெற வேண்டும். அடுத்த தலைமுறைகளையும் அழகாக உருவாக்குங்கள். குணத்தால் உயர்ந்து நில்லுங்கள். விரிந்த உள்ளம் வரட்டும், மன்னிக்கும் தன்மை வரட்டும், விட்டுக் கொடுக்கும் மனசு வரட்டும். எதிரிகளை, தீங்கு செய்தவர்களை, பழிவாங்கியவர்களை, பழிவாங்க நினைப்பவர்களை நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். யாருக்கும் இடராக கையேந்தி விடாதீர்கள். கருணை உள்ளவனிடத்தில் யாரையும் அழித்து விடு என்று கேட்டு விடாதீர்கள். அத்தனை பேரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிப்பார். அவர் நல்லா இருக்கணும் நீ நினைத்தால் அங்கே நல்லா இருப்பது நீ. எனவே ஒரு அருமையான வாழ்க்கை. ஒமா நஹாக்கும் அன்பு வந்தகு, படைத்தவன் சொன்னான், நான் முடிக்கிறேன். என் ஹபீபான, என்னுடைய நபியான, என் தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு வந்தார்களோ அத்தனையும் எடுங்கள், சுமங்கள், அதன்படி நடங்கள். ஒமா நஹாக்கும் அன்பு வந்தகு, அவர்கள் தடுத்தார்களா? ஆபாசம் வேண்டாம் என்றார்கள், வட்டி வேண்டாம் என்றார்கள், லஞ்சம் வேண்டாம் என்றார்கள், போதை வேண்டாம் என்றார்கள், விபச்சாரம் வேண்டாம் என்றார்கள், யாருக்கும் தீங்கு வேண்டாம் என்றார்கள், கெட்ட பழக்கம் வேண்டாம் என்றார்கள், உணர்வுகளை கெடுத்து விடாதே என்கிறார்கள், ஆபாச பார்வை கூட வேண்டாம் என்றார்கள், இன்னொருவரை ஏமாற்றாதே என்றார்கள், மோசடி செய்யாதே என்றார்கள். 1000 தடைகளை தந்தார்களே, அந்த தடைகளையும் எடுங்கள், நடங்கள், சுமந்து விடுங்கள், நீங்கள் மண்ணில் ஜொலிப்பீர்கள் என்றார் என்னை படைத்த கருணையாளர் அல்லாஹ். நபி அவர்களால் தடுக்கப்பட்டதையும் நான் எடுக்க வேண்டும், கட்டளையிடப்பட்டதையும் எடுக்க வேண்டும். அங்கே மெழுகுவது நானும் என் இதயமும். அதனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள். நாடு சுபிட்சமாக, நாட்டு மக்கள் சுபிட்சமாக நான் பாடுபடுகிறேன் என்பது அல்ல, நான் சுபிட்சமாக, மகிழ்ச்சியாக, மங்களமாக, சரியானவனாக, ஒழுக்கம் சார்ந்தவனாக, பண்பு நிறைந்தவனாக, அத்தனை பேர் மீதும் அருளுடையவனாக, ஒவ்வொரு தனி மனிதனாக நம்ம மாறணும். மாறிட்டோமா நாடு மாறிடும். நாடு சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியாகு, நாடு சரியாகும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பேரருள் நிறைந்த வாழ்க்கையை நீங்களும் நானும், நம்மை சார்ந்தவர்களும், சமூக மக்களும், நாம் பெற்ற மக்களும், நம் கரம் பிடித்த மனைவியும், நம்மை பெற்றெடுத்த சீதேவிகளும் வாழச் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத்தையும் வாழ்க்கையும் கொடுக்கும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு உரிய காலத்துல பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் சலசலப்பு இல்லாமல் சந்தோஷத்தை நீடிக்க செய்வானாக. கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குதா, வர்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் ஆகிடும். நீங்க ஹாப்பியா வாழ்ந்தால் பிள்ளைங்க ஹாப்பியா வளருவார்கள். எனவே எங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவியின் வாழ்விலும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் பாதுகாத்து சொர்க்கபதியிலும் தொடரச் செய்வாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து, என்னுடைய வட்டார ஜமாத் உலமாவின் அறப்பணியான இந்த சேவை உண்மையில் பாராட்டுகிறோம். மனம் நிறைந்து துஆ செய்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் அஷோகுர் ரஹ்மான் ஆலிம் உட்பட வட்டாரத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் எல்லோருக்கும், இதற்கு தோள் கொடுத்த இந்த பகுதியின் மக்கள், நீங்கள் தான் எல்லாம். நாங்கள் ஒரு சேவையை செய்யணும்னா 2 ரெக்கை நீங்கள் தான், சமூகம்தான். மக்கள் நிழல் கொடுத்தால் நாங்கள் நிழல் கொடுக்கிற அதை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருப்போம். எனவே அருமையான உங்கள் ஒத்துழைப்புக்கும் இரக்கமுள்ள ரப்பு நிறைந்த நற்கூலி இரு உலகத்தையும் வழங்குவானாக என்ற நல்ல துஆக்களோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.